உங்க கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? யார் சார் இவரு? இவரு தெரியல. டேய் இவரு தெரியலையே. நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு ஃப்ளை வித் வெடி. நான் உங்க நேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காட்டுல நம்ம ராஜாவா இருக்கணும். நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ல என்ன மாதிரி சீசன் இருக்கு, என்ன மாதிரி கிராப்பிங் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் டைப், கஸ்டமர் ஃபார்மர் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கும் போது ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 ஏக்கருக்குள்ள ஃபார்மர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 7ல இருந்து ஒரு 15-20 ஏக்கருக்குள்ள ஃபார்மர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அபோவ் உள்ளது ஒரு லார்ஜ் கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கலாம். மிட் சைஸ்ல இருக்க ஃபார்மர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேரம் பேச மாட்டாங்க, கரெக்டா கொடுத்துருவாங்க. ஒரு 15-20 ஏக்கர் ஃபார்மர்ஸ்லாம் ஒரு 500 ரூபா பேசி கரெக்டா கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கஸ்டமர்ஸ் யாருங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா கஸ்டமர் நம்ம போட்டி போட தேவையே இருக்காது. ஏன்னா ஒரு ஊர்ல நிறைய ஒரு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஒரு 20 ஏக்கர் வச்சிருக்க ஃபார்மர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர்ல ஒரு 200-300 ஃபார்மர்ஸ் கூட நீங்க பொறுக்கி எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு 100 ஃபார்மர்ஸ் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்ல டர்ன் நீங்க பண்ண முடியும். அதனால உங்க கஸ்டமர் யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரி, அந்த கேட்டகரி எதுவும் நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கஸ்டமர் அக்விசிஷன் பத்தி தேவைன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இன்னும் டீடைலா வீடியோ போடுறேன். தேங்க்யூ.